Hello students, welcome you all to the video lecture on chapter number 1 number systems example 2. The question is find 5 rational numbers between 1 and 2. So 1 and 2 அதுக்கு நடுவுல இருக்க rational numbers என்னென்ன அப்படின்றத find out பண்ணோம். So rational numbers அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம ஜெனரலா அதை வந்து rational numbers p by q அப்படின்னு denote பண்ணுவோம். So p and q ரெண்டுமே என்னவா இருக்கணும் integers இருக்கணும். And then q it is not equal to 0 வா இருக்கணும். இதுதான் condition for rational numbers. So integers அப்படின்னு பாத்தீங்கன்னா either இது வந்து positive numbers இருக்கலாம், integers 1 2 3 அந்த மாதிரி இருக்கலாம், இல்லனா negative numbers இருக்கலாம், -1 -2 -3 அந்த மாதிரியும் இருக்கலாம், அப்படி இல்லனா 0 வா இருக்கலாம். So இது எல்லாமே integers. So p and q கண்டிப்பா integer இருக்கணும், as well as q வந்து it is not equal to 0 வா இருக்கணும். So denominator மட்டும் not equal to 0 வா இருக்கணும், அதுதான் condition. Then இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது 1 and 2 க்கு நடுவுல இருக்கிற 5 ரேஷனல் நம்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1 அப்படின்றத இந்த ரேஷனல் நம்பர்ல எப்படி டினோட் பண்ணலாம்? நம்ம 1 it is equal to 1 by 1. ஏன்னா 1 by 1 it is equal to 1. அதனால இந்த 1 நான் எப்படி ரேஷனல் நம்பரா ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஏன்னா நம்ம p by q ன்னு ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ அப்போ 1 by 1 ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் 2 நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? 2 by 1. ஏன்னா 2 by 1 it is equal to 2. So ரேஷனல் நம்பர்னா p by q ஃபார்மட்ல இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நடுவுல இருக்க ரேஷனல் நம்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் காமனா இருக்கு, பட் நியூமரேட்டர் 1, அடுத்த நேச்சுரல் நம்பரே 2 வந்துருச்சு. அப்ப எப்படி இதுக்கு மிடில் இருக்க ரேஷனல் நம்பர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 1 2 அப்படின்னு ரெண்டு நம்பர் கன்சிடர் பண்ணீங்கன்னா இதே வந்து நம்மளுக்கு டெசிமல் பாயிண்ட் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்கன்னா இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. அதாவது டைரக்டாவே சொல்லிடலாம் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு, 1.1 1.2 இல்லைன்னா 1.05 இந்த மாதிரி கொஞ்சம் டெசிமல் பாயிண்ட் வேல்யூஸை நம்ம ஈஸியா சொல்லிடலாம். இதே இதுவை நம்மளுக்கு ரேஷனல் நம்பர் ஃபார்மேட்ல, அதாவது p by q ஒரு ஃபிராக்ஷன் ஃபார்மேட்ல கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்பரா நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டிருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 5 ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ 5 ரேஷனல் நம்பர்ஸ்னா 5 + 1 = 6. ஏன்னா இன்பிட்வீனில் நம்மளுக்கு 5 நம்பர்ஸ் வரணும், அதனால ஒரு நம்பர் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம். 5 + 1 it is equal to 6. ஸோ அப்போ இந்த 6ஆல நம்ம வந்து டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக ரேஷனல் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், 5 ரேஷனல் நம்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ 1 வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? 1 by 1. ஸோ 5 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்கிறதுனால 5 + 1 = 6. இந்த டினாமினேட்டரை நான் 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 6ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா டினாமினேட்டரை, நியூமரேட்டரை கண்டிப்பா நம்ம எதால மல்டிப்ளை பண்ணணும்? 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? 1 × 6 = 6, அகைன் 1 × 6 = 6. ஸோ நம்மளுக்கே தெரியும் 6 by 6 என்னதான் 1. ஸோ அப்போ 1 நான் ஈஸியா 6 by 6 அப்படின்னு மென்ஷன் பண்ணலாமா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர். ஸோ லாஸ்ட் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 2 இருக்கா? ஸோ 2வையும் இதே மாதிரி டினாமினேட்டர்ல நம்ம என்ன பண்ணோம்னா 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து 5 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 2வை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? 2 by 1. இந்த 1ஐ நான் 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டினாமினேட்டரை 6ஆல மல்டிப்ளை பண்ணா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்? நியூமரேட்டரையும் 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 × 6 என்ன? 12. 1 × 6 என்ன? 6. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ 1 இஸ் நத்திங் பட் 6 by 6, 2 அப்படின்னா 12 by 6. இப்போ இந்த 6 by 6க்கும் 12 by 6க்கும் கண்டிப்பா நான் என்ன பண்ணிடலாம்? நடுவில் இருக்க ரேஷனல் நம்பர்ஸை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் காமன். ஸோ அப்போ நியூமரேட்டர் மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம்னா ஈஸியா ரேஷனல் நம்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ என்னென்ன ரேஷனல் நம்பர்ஸ்? இங்க 6ஆ? நியூமரேட்டர் என்ன? 6க்கு அடுத்த நம்பர் என்ன? 7. ஸோ அப்போ 7 by 6, அடுத்து 8 by 6, அடுத்து 9 by 6, அடுத்து 10 by 6, அதுக்கு அடுத்து 11 by 6. ஸோ நம்மளுக்கு வந்து 5 ரேஷனல் நம்பர்ஸ் இன் பிட்வீன் 1 and 2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ 6 by 6னா 1, 12 by 6னா என்னது? 2. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியா வந்து ரேஷனல் நம்பர்ஸை பிட்வீன் 1 and 2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ 5 ரேஷனல் நம்பர்ஸ், 5 rational numbers between 1 and 2 are 7 by 6, 8 by 6, 9 by 6, 10 by 6,
11/6. ஸோ இங்கே வந்து 5 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்கிறதுனால தான் நம்ம வந்து 5 + 1 6 டினாமினேட்டரை 6 மாற்றுறோம். இப்போ இதுவே வந்து 7 ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா டினாமினேட்டரை அப்போ 8ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியும் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இதே ப்ராப்ளமை நம்ம கொஞ்சம் ஈஸியாக காமன் மெத்தடாக போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டினாமினேட்டரை 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் வந்து டினாமினேட்டரை 10ஆல் கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா காமனாக 10ஆல் கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2 இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க ரேஷனல் நம்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ 1 எப்படி மென்ஷன் பண்ணலாம் நம்ம 1/1. ஸோ 6ன்றது காமனாக நம்ம வந்து எடுத்துக்காமல் நம்ம வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயும் 10 இங்கேயும் 10. அதே மாதிரி 2 நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம் 2/1. இங்கேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இங்கேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த வேல்யூ என்னது 10/10. 10/10 இஸ் நத்திங் பட் 1. 20/10 இஸ் நத்திங் பட் 2. ஸோ இப்போ 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்க ரேஷனல் நம்பர்ஸ் என்னென்னது நம்ம ஈஸியாக எழுதிடலாமா? ஸோ டினாமினேட்டர் நம்மளுக்கு 10 தான். நியூமரேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுங்க 11, 12/10, 13/10, 14/10, 15/10. ஸோ இந்த மாதிரியும் ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். இன்னுமே இருக்கு இன் பிட்வீன் 16, 17, 18, 19 கூட இருக்கு. ஸோ அக்கார்டிங் டு த ப்ராப்ளம் எத்தனை ரேஷனல் நம்பர்ஸ் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மளுக்கு 20 ரேஷனல் நம்பர்ஸ் அப்படி கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் டினாமினேட்டரை 20க்கு மேலே தான் மல்டிப்ளை பண்ணணும். 21 அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லை 30 காமனாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணோன்னா 30 ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ 30யை மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு த நம்பர் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 2 நம்பர்ஸ் நம்ம வந்து வேல்யூவை கரஸ்பாண்டிங்காக டினாமினேட்டரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக ரேஷனல் நம்பர்ஸை இன் பிட்வீன் ரேஷனல் நம்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.